அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மனிதன் வருவதற்காக இந்த உலகம் எல்லா விதத்திலும் ஆயத்தமாகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரீசெண்டா ஒரு கான்ஃபரன்ஸ் ரோம்ல நடந்துச்சு. ரீசெண்டா எல்லா மதங்களிலும் உள்ள நல்ல கருத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, நீ நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு, சன்மார்க்கனாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீ பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சன்மார்க்கனுக்கும் பரிசுத்தனுக்கும் there are huge difference. Huge difference. எல்லா விதத்திலும் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பொழுது சபையும் ஆயத்தமாகணும். உலகம் அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகிறது, சபை கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகணும். உலகம் இந்த மிருகத்தின் ஆளுகைக்காக ஆயத்தமாகிறது, சபையோ ராஜாதி ராஜாவின் ஆளுகைக்காக ஆயத்தமாகணும். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல ஒரு நொடி பொழுதிலே, ஒரு சனப்பொழுதிலே அப்படியே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மின்னல் பாய்ந்து செல்வது போல இயேசுவின் வருகை இருக்கும். அன்றைக்கு வயலில் 2 பேர் இருந்தா ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். படுக்கையில 2 பேர் இருப்பா, ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்துரம் வரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 10 கன்னிகை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், 10 பேருக்குமே ஆசைதான்ப்பா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசை. 10 பேருமே காத்து கொண்டிருந்தார்கள். 10 பேருக்கு அறிவு இருந்தது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஆயத்தம். 5 பேருக்கு ஆயத்தம் இருந்தது, 5 பேருக்கு ஆயத்தம் இல்ல. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆசை இருக்கு. பட் எங்க போச்சு ஆயத்தம்? ஆண்டவர் சொன்னார், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருகிறபடினால உன் அறைகள் கட்டப்பட்டதாய் இருப்பதாக, உன் அறைகள் கட்டப்பட்டதாய் இருப்பதாக. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் அவிழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் உன் அறை சத்தியத்தினாலே கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். சத்தியம் என்கிற அரைக்கச்சை தான் அறையில் இருக்கணும், வேற எந்த அரைக்கச்சையும் இருக்கக்கூடாது, சுயநீதி இருக்கக்கூடாது. சத்தியம், வேதமே சத்தியம். யோவான் 17 நம்ம வாசிச்சு கேட்டோம்ல, உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியம் தான் தேவனது வீட்டுக்கு உயிர் மூச்சு, இந்த சத்தியம் தான் சபைக்கு உயிர் மூச்சு. இந்த சத்தியத்துல தான் மனுஷன் வாழணும். தேவனுடைய வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. மனுஷனுடைய பழக்க வழக்கம் அல்ல, மனுஷனுடைய பாரம்பரியம் அல்ல. வேதம் என்ன சொல்லுதோ அதுபடி வாழ்வதற்கு சபை ஒப்பு